Hi friends, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய notification bell பட்டனை கிளிக் பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு லைக் and share கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Friends, இந்த வீடியோல UPI ID என்றால் என்ன? அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம பணம் அனுப்பக்கூடிய முறை என்னன்னா ஒரு சேம் பேங்க்குக்கு மட்டும் தான் அனுப்ப முடியும். இப்போ ஸ்டேட் பேங்க்னா ஸ்டேட் பேங்க்குக்கு மட்டும் அனுப்ப முடியும். மற்ற பேங்க்குக்கு அனுப்பணும்னா இந்த IFSC நம்பர், அக்கௌண்ட் நம்பர், அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா சேம் பேங்க்குக்கு அவங்களுடைய மொபைல் ஆப்பை பயன்படுத்தி தான் அனுப்ப முடியும். இப்போ இந்தியன் பேங்க்னா அவங்க மொபைல் ஆப்பை பயன்படுத்தி அவங்க கஸ்டமருக்கு அனுப்பலாம். யூனோ SBIனா அவங்க கஸ்டமருக்கு யூனோ SBI ஆப்பை பயன்படுத்தி இன்னொரு யூனோ SBI அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்ப முடியும். அப்போது ஒவ்வொரு பேங்க் ஆப்பை பயன்படுத்தி அவங்களுடைய இன்னொரு அதே கஸ்டமருக்கு மட்டும்தான் அனுப்பக்கூடிய முறை தான் ஆரம்ப காலத்தில் இந்த ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் இருந்தது. இந்த முறையை மாற்றுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் UPI ஐடியை பயன்படுத்தி பணப்பரிமாற்றம் செய்கிறது. அப்போது பணப்பரிமாற்றத்தை ஒரே குடையின் கீழ் கொண்டு வர்றதுக்காக பயன்படுத்தப்பட்டது தான் இந்த UPI ஐடி. இந்த ஐடியை நம்ம பேங்க் லிங்க் பண்ணி பண்ணுறப்போ எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வேணாலும் யாருக்கு வேணாலும் அனுப்பலாம். அப்போது இதில் இருக்கக்கூடிய பாருங்கள், ஜிபே, பேடிஎம், எந்த ஒரு இது இருந்தாலும் சரி UPI ஐடியை பயன்படுத்தி பேங்க் லிங்க் பண்ணுறப்போ இந்த UPI ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு நாம் எந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கும் பணம் அனுப்பலாம். அப்போது பர்டிகுலர் பேங்க்குக்கு தான் அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது இதில் பெரிய பயன் என்னன்னா இந்த UPI ஐடி மிக பாதுகாப்பானது. இந்திய அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்ன்றது. அப்போது இது வழியாக நம்ம பணம் லிங்க் பண்ணி பணம் அனுப்புகிறப்போ மிக பாதுகாப்பாக இந்த UPI ஐடி பயன்படுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா VPAன்ற ஒரு அட்ரஸ் இருக்குது. அதாவது வெர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் என்றால் என்ன? அதாவது VPN ஒரு இது. இப்போ இந்த UPI ஐடிக்கு ஒரு வெர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் கொடுக்குறாங்க. லிங்க் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பரு, IFSC, எந்த பேங்க்கு எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு அட்ரஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரு @பேங்க், இவ்வளோதான். இந்த இதுக்கு நம்ம ஈஸியாக பணம் அனுப்பிடலாம். அப்போது உங்கள் மொபைல் நம்பரோ அல்லது நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வேர்டோ, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சாம் அந்த பேங்க்கு பேர் வந்துடும், அவ்வளோதான். இல்லைன்னா மொபைல் நம்பர் அந்த பேங்க்குன்னு வந்துடும். இதுதான் அந்த வெர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ். UPI ஐடி பயன் என்னென்னா வங்கியில் இணைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா UPI ஐடி மட்டும் போதும். வேறு பணம் பெற செலுத்த எந்த தகவலும் தேவையில்லை. ஏன்னா அந்த பேங்க்குடைய எல்லா டீட்டெயிலும் அந்த ஷார்ட் ஃபார்மாக அதில் வந்துடும். அதே மாதிரி இந்த UPI ஐடி இருந்தால் இன்னொரு UPI ஐடிக்கு ஆளுக்கு ரொம்ப ஈஸியாக பணம் அனுப்பலாம். இந்த UPI ஐடி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக எந்த பேங்க்கில் இருந்தனாலும் பணம் அனுப்பலாம். உடனடியாக பணம் அனுப்புறதுக்கு இந்த UPI ஐடி பயன்படுது. அப்போது எந்த வெரிஃபிகேஷனும் தேவையில்லை, அக்கௌண்ட் நம்பர் கொடுக்க தேவையில்லை, IFSC கொடுக்க தேவையில்லை. UPI ஐடி மூலிமா கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே அல்லது இந்தியன் பேங்க், யூனோ SBI எந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் ஹோல்டருக்கும் அவங்க UPI ஐடி தெரிஞ்சால் நாம் வெகு ஃபாஸ்ட்டாக இந்த பணத்தை நாம் அனுப்பலாம். பணம் பெறுபவர் செலுத்துவதற்கு உடனே வங்கி அக்கௌண்ட்டை சரி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் UPI ஐடி வச்சுருக்கீங்கன்னா அதில் நீங்கள் அவருடைய பேரோ அந்த UPI ஐடியை அடிச்சிங்கனாவே உடனே அவங்களுடைய நேம் அங்கே வந்துடும். இது இன்னொன்று மட்டும் இல்லாமல் மிக பாதுகாப்பான பண பரிமாற்றத்துக்கு பயன்படுறது தான் இந்த UPI ஐடி. நன்றி. மேலும் இது பற்றியான வீடியோக்களை நம்மளுடைய சேனலில் போய் பாருங்கள். மேலும் கீழே இருக்கக்கூடிய வீடியோவின் மேல் நேரடியாக கிளிக் செஞ்சீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வீடியோக்களையும் பார்க்கலாம். நன்றி.